வணக்க மக்களே, நான் விஜித்ரன். இன்னைக்கு மே 14 கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய எம்பி பதவி தொடர்பான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கின் தேதி. நிச்சயமாக அவருடைய எம்பி பதவி தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கு. அவருடைய எம்பி பதவி செல்லாது, அவரை உடனடியாக அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு மே 14 சில வேளைகளில் தீர்ப்பு வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் சில வேளைகளில் அவருக்கு எம்பியா தொடர்றதுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் அது சம்பந்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். நிச்சயமாக யாரும் எங்கள் சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி என்றது உங்களுக்கு தெரியும். சாவகச்சேரி வைத்தியசாலையில ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிச்சு எவ்வாறு அவர் ஒரு கௌரவ எம்பி ஆனார்னு சொல்லி திருப்பி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஒருத்தர் ஒரு பதவியில இருக்கும் பொழுது, இலங்கை சட்டத்தின்படி ஒரு வைத்திய அதிகாரியா இருக்கும் பொழுது இன்னொரு பதவியை வைக்க முடியாத அடிப்படை, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்க முடியாதுன்னு சொல்லி இலங்கை சட்டத்தில் இருக்குன்னு சொல்லி அவருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு மே 14 இன்றைக்கு அவருக்கு வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவருக்கு வழக்கு. அவர் என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக அவர் என்ன சொல்றது நீடிக்க முடியாது, அவருடைய பதவி நீடிக்க முடியாதுன்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய வழக்கின் தேதி. அவர் இன்றைக்கு சில வேளைகளில் பதவி நீக்கப்படலாம், அதாவது இடைக்கால தடை அவருக்கு விதிக்கப்படலாம். ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய தரப்புல சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே தன்னுடைய வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்து விட்டு தான் என்ன சொல்றது பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டான்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்தி அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கியிருக்காரு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சில வேளைகளில் அவர் சொல்ற விடயங்கள் அதுதான். சில வேளைகள் என்னுடைய என்ன சொல்றது எம்பி பதவிக்கான இடைக்கால தடை விதிக்கப்படலாம். அப்படி விதிக்கப்பட்டா தன்னுடைய கட்சி சார்பாக இப்ப அவருடைய பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கிற வழக்கறிஞர் கௌசல்யா அவர்களை எம்பியாக தான் என்ன சொல்றது முன்மொழிஞ்சு அவரை பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றுவேன்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு செய்திருக்காரு. நிச்சயமாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 9:30க்கும் 10 மணிக்கும் இடையில அந்த வழக்கின் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இன்னும் ஒரு தேதியாக மாற்றப்படையும் வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் எதுவாகவும் அமையலாம் இன்றைக்கு. அதன் அடிப்படையில் அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் சொல்றாருன்னு சொன்னா, இன்றைக்கு தனக்கு எம்பி பதவி நீடிக்கிறதுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படலாம்னு சொல்லி எதுவுமே நடக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாங்கள் விமர்சிக்க முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய எம்பி பதவி சில வேளைகளில் பறிக்கப்படலாம், இல்லை பறிக்கப்படாமையும் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடக்கில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் சொல்லிக்க நான் அரசியலை விட்டு போக போறேன்னு, இல்லை தமிழ் மக்கள் எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்கன்னு மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் நான் தெளிவாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரும் சொல்லியிருந்த கருத்தை தான் அவர் சொல்றாருன்னு சொன்னா, நீங்க அழைச்சா நான் வடக்கு மாகாண தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொன்னா நான் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டு நான் ஒரு வைத்தியராகவே ஒரு என்ன சொல்றது தனியார் வைத்தியசாலையில வைத்தியராக பணிபுரிந்து விட்டு என்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போக நிலை ஏற்படும் சொல்லி அவர் தன்னுடைய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தார். நிச்சயமாக இந்த எம்பி பதவியை வைத்து கொண்டுதான் எதிர்கால வடக்கு மாகாண தேர்தலுடைய தேர்தல் என்ன சொல்றது முடிவுகள் அமையும் என்றது என்னுடைய கருத்து. இதை நான் என்னுடைய கருத்தை வைக்கிறேன். நிச்சயமாக எது வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய எம்பி பதவி பறிக்கப்படலாம். மீண்டும் அந்த அவருடைய மீதி காலங்களுக்கு கௌசல்யா அவர்கள் என்ன சொல்றது எம்பியாக தொடரலாம். சில வேளைகளில் அதுவும் சட்டத்தில் இடம் இல்லாமல் இருக்கலாம். அதன் அடிப்படையில் எது வேணாலும் நடக்கலாம். நிச்சயமாக இது அடுத்தடுத்து அரசியல்ல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மாற்றங்கள் நிகழ இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக இனி அடுத்தருடைய தீர்ப்புக்கு பிறகு இன்னொரு வீடியோ அதில் என்ன தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன நடந்தது, உண்மையாவே அவர் பதவி நீக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி நிச்சயமாக முழுமையான இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.